Students, welcome to my channel. So in the video நாம வந்து problem solving and Python programming so இந்த subject உடைய introduction பார்க்க போறோம். So என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா so first இந்த subject வந்து என்ன மாதிரியான subject அப்படினு பார்க்க போறோம் and இதுக்கான objectives and syllabus பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போறோம். So descriptionல நான் வந்து இந்த subject உடைய playlist link கொடுத்திருக்கேன். So அந்த playlistல செக் பண்ணி பாருங்க. So எல்லா வீடியோவும் day by day வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா GE3151 இதுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கான கோடு. ஸோ சப்ஜெக்ட் நேம் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷனுக்கு வந்து ஸோ சேம் இதே நேம் தான், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து GE8151 அப்படின்னு சப்ஜெக்ட் கோடு இருந்தது. ஸோ இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 2021. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2021 ரெகுலேஷனை சேர்ந்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான சப்ஜெக்ட்டு அண்டு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வருது. அதாவது ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வர ஒரு சப்ஜெக்ட். அண்ட் இது வந்து பிஇ அண்டு பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனான சப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்பொழுது இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட். ஸோ ப்ரோக்ராம் மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்கும், அடுத்து வர 4 யூனிட்டும் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதாவது ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவே நமக்கு வந்து அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு லேர்ன் டு சால்வ் அ ப்ராப்ளம் யூஸிங் பைத்தன் கண்டிஷனல்ஸ் அண்ட் லூப். ஸோ இந்த பைத்தனில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு டிஃபைன் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ எப்படி ஒரு பைத்தனில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு யூஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி டு ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ஸோ பைத்தனில் சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு ஒரு டைப் இருக்குது, டியூப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு யூஸ் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஃபைல்ஸ் இன் பைத்தன். ஸோ பைத்தனில் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் எப்படி நம்ம இன்புட் கொடுக்கறது, எப்படி அவுட்புட் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்ப்போம். ஸோ ஏன் நான் உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ஜெக்டிவ் புரிஞ்சுக்கிட்டாலே அதுக்குள்ளே எப்படி சிலபஸ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 யூனிட்ஸும் டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே ரெகுலேஷன் அதாவது GE8151 2017 ரெகுலேஷனில் இருந்த சேம் சிலபஸ் தான், பட் ஒரு சில டாபிக்ஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து எப்படி இப்போ சொல்கிறதுனா இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷனுக்கும் இதுக்கு இப்போ இருக்கிற 2021 ரெகுலேஷனுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் தான், மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துடலாம். ஸோ யூனிட் 1உடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்கான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங், அல்காரிதம்னா என்ன, அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், ஸோ ரிலேட்டட் டு அல்காரிதம் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் வரும். இந்த செகண்ட் யூனிட் டேட்டா டைப்ஸ், எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட்டோட டைட்டிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் எக்ஸ்பிரஷன் பற்றியும் பார்க்க போகிறோம், கடைசியாக ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா த கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து நமக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்,
லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கடைசியாக ஸ்ட்ரிங். இதை பற்றி நாம் வந்து தேர்ட் யூனிட்டில் பார்க்க இருக்கும். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரிஸ். ஸோ இதை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை ஃபோர்த் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் யூனிட்டில் நம்ம வந்து ஃபைல்ஸ் கான்செப்ட். ஸோ ஃபைல்ஸு, அப்புறம் மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், பேக்கேஜஸ், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து யூனிட் 5ல் பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிற இந்த 5 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷன், அதாவது 2017 ரெகுலேஷனில் இருக்கிற கண்டென்ட்டே தான். ஒரு சில டாபிக்ஸ் மட்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஒரு 2-3 டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷனுடைய சேம் டாபிக் தான். உங்களுக்கு புக்ஸு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, 2017 ரெகுலேஷன், அவங்களுடைய புக்ஸே நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட மெட்டீரியல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொன்னால் 1 or 2 டாபிக்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. அதர்வைஸ் எல்லாமே காமனான சிலபஸ் தான். யூனிட் 1ல் மட்டும் ஒரு 2-3 டாபிக் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் பற்றியான டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய புக்ஸு, மெட்டீரியல்ஸு, நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எஸ்பெஷலி சில டாபிக்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.